டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் இந்த பொது மற்றும் தனியார் துறைகள் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டா பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியா ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்துச்சு. அந்த டைமிங்கில் விவசாயம் மட்டும்தான் ஒரு பிரதான தொழிலாக இருந்துச்சு. அதே மாதிரி தொழிற்சாலைகளும் அந்த சமயம் இல்லை. கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே அந்த சமயம் போதுமான அளவு இல்லை. பெரிய அணைகள் அந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பெரிய அணைகளும் அந்த டைமிங்கில் இல்லை. நாட்டை முன்னேற்றணும்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கட்டணும். ஆனால் அதை கட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தேவைப்படும். கரெக்டுங்களா? அப்போ இருந்து அந்த தனியார் முதலாளிகள் இருக்காங்கல்ல, எடுத்துக்காட்டுக்கு டாட்டா, பிர்லா, இவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நபர்களும் கொஞ்சம் அளவில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்டையும் பெரிய அளவில் முதலீடு போடுற அளவுக்கு பணமும் இல்லாமல் இருந்துச்சு அந்த சமயத்தில். அப்போ தான் நம்ம பிரதமர் நேரு, அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்னென்னா, பெரிய மற்றும் இந்த முக்கியமான தொழில்களாக இருக்குல்ல, அதை அரசாங்கம் எடுத்து, அதாவது நாங்களே எடுத்து நடத்திக்கிறோம். மற்றபடி அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த நடுத்தரமான தொழில்களை நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தொழில்கள் எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டும், குறைவான அதுக்கு நடுத்தரமான தொழில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தனியார் வசம் ஒப்படைச்சும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இதுக்கு பேர் தான் இந்தியாவில் இந்த 2 துறைகளும் சேர்ந்து செயல்படுறதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது தாங்க இந்த பாடத்தோட முக்கியமான கரு. இந்த கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னு இப்போ பார்த்துட்டோம்ல. இப்போ ஒவ்வொரு துறைகளும் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த வகுப்பு, சரிங்களா? இதை நான் உங்களுக்கு கதை மாதிரி நம்ம சொல்லிட்டேன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட்டுகளை நடத்திட்டேன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து எல்லா பாயிண்ட்டையுமே ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ இந்திய பொருளாதாரம்னா பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்தது தான் சொல்லி பார்த்தோம். அது ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம்னு பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு துறைகளும், இப்போ பொதுத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தனியார் துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேயும் சில சப்டிவிஷன் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ பொதுத்துறைனா என்ன, தனியார் துறைனா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபனிஷன் பார்ப்போம். பொதுத்துறைனா அரசே எடுத்து நடத்துறது, பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பொதுத்துறைகள் இருக்குல்ல, இதில் லாபம் முக்கிய நோக்கமாக இருக்காது. ஏன்னா அரசாங்கம் மக்களுக்கு சேவை வழங்குறதுல தான் முக்கியத்துவம் கொடுக்கும், லாபம் சம்பாதிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்காது. அதுதான் பொதுத்துறைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவே தனியார் துறைன்னு வைங்களேன், தனியார் துறைன்னா என்ன, முழுக்க ஒரு லாப நோக்கத்தில் தானே செயல்படுவாங்க. அதுதான் தனியார் துறைகள் சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் அடித்தளம் விட்டது இந்த பொதுத்துறை மற்றும் தனியார் துறை அப்படின்னு சொல்லி உருவாகுதுல இந்த கலப்பு பொருளாதாரம். இதுக்கு அடித்தளம் விட்டது எந்த ஆண்டு, எப்போ இதுக்குண்டான அடித்தளம் வந்துச்சுன்னா 1948. 1948 மற்றும் இந்த டைமிங்கில் ஒரு தொழிற்கொள்கை போடுறாங்க. அதுதான் முதலாம் தொழிற்கொள்கை. ரெண்டாவது 1956 2ஆம் தொழிற்கொள்கைன்னு சொல்லி போடுறாங்க. இந்த முதல் தொழிற்கொள்கை 2ஆம் தொழிற்கொள்கை காரணமாக இதனால தான் இந்த பொதுத்துறை மற்றும் தனியார் துறை, அதாவது இந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்ற மாடல் உருவாகுது. இதை பற்றி அடுத்த பேஜில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பம்பாய் திட்டத்தை 1940 கட்டமைப்பதற்கு, பம்பாய் திட்டம்னா என்னன்னு சொல்லி வரப்போகிற பாடங்களில் தெரிய வரும், சரிங்களா? அரசாங்கத்தின் தலையீடு மற்றும் ஒழுங்குமுறைகளின் தேவையை நோக்கமாக கொண்டு 1948ஆம் ஆண்டு முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அறிவிப்பில் தொழில்துறை வளர்ச்சியில் யுக்திகளை பரந்த வரையறைகளை கொண்டு வகுத்தது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. 1950 திட்டக்குழு அமைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி 1948 முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டக்குழுன்றது மாற்றி இப்போ நிதி ஆயோக்குன்னு இருக்குது. அந்த பாயிண்ட் இதே புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்ப்போம். மேலும் தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கத்தோட 1951ஆம் ஆண்டில் தொழில்துறை சட்டம் ஒன்று இயற்றப்பட்டது. 1948 தொழில்துறை கொள்கை, அது எப்போது சட்டமாக்கப்பட்டது, 1951. இந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதமர் ஜவஹர்லால் நேரு இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு
அடிப்படை மற்றும் கனரக தொழில்கள் நிறுவுவது என்று அவர் நம்பினார். இந்தியாவோட 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 to 60 முதல் ஐந்தாண்டு திட்டம், இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 ஆண்டுகளில் வந்திருக்கும். இது 2வது ஐந்தாண்டு திட்டமும் அதோடு சேர்த்து 1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த தொழில் கொள்கை தீர்மானமும் நேருவோட தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கையை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சி வலியுறுத்தியது. புரியுதுங்களா? இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்திய பொதுத்துறையின் தந்தை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. இந்திய புள்ளி விவர நிறுவனர் பேராசிரியர் PC மஹலனோபிஸ் அதன் உருவாக்கத்திற்கு கருவியாக இருந்தார். இது பின்னாடி ஃப்ரீட்மேன் மஹலனோபிஸ், அதாவது ஃப்ரீட்மேன் மஹலனோபிஸ் மாடல் என அழைக்கப்பட்டது. இது வரைக்கும் பார்த்தா போதும். இந்த பேரா இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் தான் முக்கியமான பாயிண்ட்டுகளே இருக்குது. சரிங்களா? மற்றதெல்லாம் ரீட் பண்ணால் போதும். 1999ஆம் ஆண்டின் தொழில் கொள்கை முந்தைய அனைத்து கொள்கைகளிலிருந்தும் தீவிரமாக வேறுபட்டது. இந்த டைமிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1991 தனியார் நிறுவனங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இந்த 1991ஆம் ஆண்டில் தொழில்துறை கொள்கை. இது வரைக்கும் பார்த்தது புரியுதுங்களா? இப்போ 3 தொழில் கொள்கை பார்த்துட்டோமா? 1948, 56, 1991. 1948, 1956, 1991 3 தொழில் கொள்கைகள் பார்த்துட்டோம். இந்த 1991ன்ற தொழிற்கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, இது தனியார் துறைக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இது பொதுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துச்சு. இது 2 பொதுத்துறை, இது 1 மட்டும். இந்த கடைசியாக இருக்குது இந்த 1991ன்றது தனியார் துறை, மறந்துடாதீங்க. இப்போது பொதுத்துறை தனியார் துறைனா என்னன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அரசாங்கம் நடத்துகிற நிறுவனங்கள், அதாவது பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த துறைசார் பணிகள் அல்லது துறைசார் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்ஸின்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்கிறதுலே பழமையான ஒரு வடிவம்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தோட ஒரு துறையாகவே இது செயல்படும். அதாவது ஒரு மினிஸ்ட்ரி கீழே வந்து இது கட்டுப்பட்டு இருக்கும். ஒரு மினிஸ்ட்ரி தான் இந்த மாதிரி துறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ரயில்வேஸு, தபால் துறை, பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, ரயில்வே மினிஸ்ட்ரி இப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் ஒரு அரசாங்கத்தோட ஒரு துறையாகத்தான் சேர்ந்து செயல்படும். அதுதான் துறைசார் பணிகள்னு சொல்லுவாங்க. ஒரு மினிஸ்ட்ரியோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கும். 2வது வந்து பொதுக்கழகங்கள் அல்லது சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அதாவது ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க. இது பாராளுமன்றத்தில் ஒரு தனி சட்டம், ஸ்பெஷலாக ஒரு ஆக்ட் ஒன்று போடுவாங்க. இதுக்காக அரசாங்கம் வந்து இதுக்காக பணம் கொடுத்தாலும் இது தன்னிச்சையாக செயல்படும். இந்த துறைசார் பணி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட்டிட்டேருந்து வர அரசோட கருவூலத்திலேருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணும். ஆனால் இது அப்படி கிடையாது. அரசாங்கம் இதுக்கு பணம் கொடுத்தாலும் தன்னிச்சையாகவும் செயல்படும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா LIC, இந்த மாதிரி LIC கார்பரேஷன், அப்புறம் ரிசர்வ் வங்கி, RBI, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த சட்டப்பூர்வ நிறுவனங்கள் கீழே வரும். முன்னாடி பார்த்தது ரயில்வேஸ். இதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி ஞாபகம் இருக்கும். அடுத்து வந்து அரசு நிறுவனங்கள், கவர்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு தனியார் கம்பெனி மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த கம்பெனியோட மொத்த ஷேருக்கு பார்த்தீங்களா, அதில் 51% அரசாங்கம் வச்சுருக்கும். அதனால இப்போ யார் மெஜாரிட்டியான ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தானே அந்த கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தோட ஒரு 51% பங்குகளை வச்சிருக்கிறதுனால இது அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்குது. அதைத்தான் இந்த அரசு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து 1956 நிறுவனங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் இது பதிவு செஞ்சுருக்கப்பட்டிருக்கும் இந்த அரசு நிறுவனங்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா செயிலு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து பெல் இருக்குது பார்த்தீங்களா, BHEL, பெல்லு, அப்புறம் வந்து ONGC, இது எல்லாமே இந்த அரசு நிறுவனங்கள் கீழே வருது. பொதுத்துறையை பார்த்தோன்னே 3 டைப்பு பார்த்துட்டோம். துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், இது 3 பார்த்தாச்சா. அடுத்து வந்து இப்போ தனியார் நிறுவனங்களுக்கு போகிறோம். தனியார் துறை, தனியார்னா ஒரு தனிநபராகவோ இல்லை ஒரு குழுவாகவோ, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாகவோ ஒரு லாப நோக்கத்திற்காக மட்டுமே நடத்துகிறது தான் தனியார் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட உரிமையாளர் இருக்கலாம், கூட்டு நிறுவனங்கள் மல்டிபிள் கம்பெனி சேர்ந்து இருக்கலாம், கூட்டு இந்து குடும்ப தொழில்கள் இருக்கலாம், கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்கலாம், பன்னாட்டு நிறுவனங்கள் MNC இருக்குது பார்த்தீங்களா, மல்டிநேஷனல் கம்பெனிகள், அது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே தனியாருக்குள்ளே வரது தான். சரிங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு இன்ஃபோசிஸ், TVS, ரிலையன்ஸ், இப்படி சொல்லிட்டே போகலாம். கடைசியாக இந்த பொதுத்துறை தனியார் துறைக்குரிய வித்தியாசங்கள் பார்த்துக்குங்க. இது அரசாங்கத்துக்கு, பொதுத்துறைன்றது அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். இது வந்து தனிநபருக்கு சொந்தமானதாக இருக்கும். இது சேவை நோக்கமாக செயல்படும். தனியார் துறை வந்து லாப நோக்கமாக செயல்படும். இதோட அந்த பொதுத்துறை ஊழியர்களோட ஊதியம் இருக்குது பார்த்தீங்களா, அது அரசாங்கம் அது நிர்ணயிக்கும்.
இது ஊதியம்ன்றது உரிமையாளர்கள், அந்த தனியார் துறையோட உரிமையாளர்கள் செய்வாங்க. வரி ஏய்ப்பு இருக்காது, இங்கே வரி ஏய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறையா வித்தியாசங்கள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா, இந்த தொழில்களை வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. இந்த 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக தொழில்கள் வந்து 3 பிரிவாக இது பண்ணியிருக்கு. அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ, தனியார் துறை தொழில்கள், அப்புறம் மாநிலம் தன் முழு பொறுப்பில் தொடங்கும் புதிய அலகுகள் மற்றும் முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்களை அட்டவணை பி, அப்புறம் வந்து மீதமுள்ள தொழில்கள் தனியார் துறைகளை வந்து அட்டவணை சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது 3 பார்த்துக்குங்க. இதை தவிர இந்த நிதி ஆயோக் அப்படின்ற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் என்று எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 2015 ஜனவரி 1ஆம் ஆண்டு தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தை மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க. இந்த நிதி ஆயோக்கை பற்றி பின்வரும் பாடங்களில் நம்ம படிப்போம். இதுக்கப்புறம் இதில் இருக்கிற பாடங்களில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அடுத்து நம்ம வந்து இனி இந்த பாடம் எக்கனாமிக்ஸ்ன்றது 8th ஸ்டாண்டர்டில் முடிச்சு அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் போக போகிறோம். ஹிஸ்ட்ரின்றப்போ உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிகிற மாதிரி நடத்துகிறேன். எக்கனாமிக்ஸ்ன்றனால இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் படிக்க தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டாக நான் நடத்தி முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். நன்றி.